கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தானியேல் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் திடன்கொள் என்று மனுஷ ரூபமான ஒருவன் தானியேலை திடப்படுத்துவதாக நாம் வாசிக்கிறோம். எதற்கென்றால் அந்த அதிகாரத்தின் முதற் பகுதியிலிருந்து நாம் பார்ப்போமானால், இங்கு தானியேலுக்கு தேவனாலே ஒரு காரியம் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த காரியத்தை கவனித்த அவன் அதன் பொருளை அறிந்து கொண்டான். அறிந்தவன் அந்த காரியத்தின் நிமித்தம் அவன் 21 நாட்கள், அதாவது 3 வாரங்களாக அவன் துக்கித்து கொண்டே இருக்கிறான். அவன் அப்பம் புசிக்கவில்லை, அவன் திராட்சரசம் அருந்தவில்லை, தன்னுடைய சரீரத்திலே பரிமள தைலத்தை பூசிக்கொள்ளவும் இல்லையாம். இப்படி அவன் துக்கித்து போய் இருக்கிறான். இந்த காரியத்தை, அந்த தரிசனத்தை அவன் கண்டதினாலே அவனுடைய உருவம் மாறி வாடி போயிற்று. அவன் திடனற்று போனான் என்று 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய சத்தம் அது மிகப்பெரியது, கண்மலைகளை நொறுக்கக்கூடியது. அந்த தரிசனத்தின் மகிமையை அவன் பார்த்ததினாலே அவன் மிகவும் அங்கு பலனற்று போகிறான். இதே போன்ற சம்பவங்களை நாம் அநேகம் வேதத்திலே தெரிந்து கொள்ளலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே அங்கு மகதலேனா மரியாளுமாக இயேசுவின் கல்லறையை தேடி போகிறார்கள். அப்பொழுது ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி அந்த கல்லை புரட்டி விட்டு அங்கே இருக்கிறான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும், அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் வெண்மையாக இருந்தது. இதை காவலர்கள் பார்த்து பயந்து திடுக்கிட்டு செத்தவர்களைப் போல மாறிப்போனார்கள் என்று 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் அந்த மகிமையை பார்க்க கூடாது இருந்தது. இங்கு அப்போஸ்தலனாகிய யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு தேவனை பார்க்கிறார். அவர் வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். இதை கண்ட யோவான் செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் என்று சொல்லுகிறார். இந்த மகிமையை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அத்தனை மகிமை நிறைந்தவர், அத்தனை பெரியவர் நம்முடைய தேவன், அத்தனை மகத்துவமானவர். ஆகவேதான் மோசே, நான் உம்மை பார்க்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நீ என்னை பார்த்து ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது, ஆகவே நான் கடந்து போகிறேன், நீ என் பின்புறத்தை பார்ப்பாய் என்று சொன்னார். அந்த பின்புறத்தை பார்த்த அந்த மோசையை கூட ஜனங்களால் பார்க்கக்கூடாது இருந்தது. அத்தனை மகிமை நிறைந்தவராயிருந்தார். ஆகவேதான் இந்த தானியேல் அந்த தரிசனத்தையும் கர்த்தருடைய வார்த்தையும் கேட்டபோது அங்கு பயந்து போய் இருக்கிறான். அப்பொழுது மறுபடியுமாக அந்த மனுஷ ரூபமான ஒருவன் வந்து அவரை தொட்டு திடப்படுத்தி தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே நாம் அநேகரை பார்க்கிறதுனாலே, அநேக காரியங்களை கேட்பதினாலே பயந்து போகிறோம். ஆனால் தேவனுக்கு நம்மை எப்படி திடப்படுத்த வேண்டும் என்று தெரியும். வார்த்தையினாலே திடப்படுத்துவார், தரிசனங்களின் மூலமாய் திடப்படுத்துவார். அப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் தேவ சமூகத்தை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிற வார்த்தையை நாம் பிடித்து கொள்ளுவோமானால் தேவனுடைய அந்த திடப்படுத்துதல் நம்மை உண்மையாகவே நம்முடைய ஆத்மாவை திடப்படுத்தும். நாம் சோர்ந்து போவோமானால் அங்கு சத்துரு நம்மை மேற்கொண்டு விடுவான். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் தேவ சமூகத்திலே நிற்போம். தேவன் நிச்சயமாகவே அவருடைய வார்த்தையினாலே, தரிசனங்களினாலே நம்மை திடப்படுத்துவார். நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள், பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எதுவும் நம்முடைய கரங்களில் இல்லை, எல்லாம் தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். தெய்வ வார்த்தையினாலே திடப்படுவோம். நிச்சயமாகவே தேவன் நம்மை திடப்படுத்துவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும் என்ற வேத வார்த்தையின்படி ஆண்டவரே, திடனற்று சோர்ந்து போயிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உடைய வார்த்தையை அனுப்புவீராக. தெய்வீக தரிசனங்களை கொடுத்து கர்த்தனை திடப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.